வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக வருங்காலத்தில் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்போம். அப்புறம் நம்ம மைவி த்ரீட்ஸ் லீகல் டீம் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸோட மீட்டிங் நடந்தது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இது பார்ட் 2. அதில் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராதுன்னு சொன்னேன். சில பேர் சுத்தமாக வராதுன்றீங்க. சரி, ஓகே, சுத்தமாக வராது, அதனால் அதை ஸ்க்ரோல் பண்ணிவிடுவோம். பட் இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் இதை பாஸ் பண்ணி ஒரு பேஜாக படிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்படியே ரொட்டீனாக ஸ்க்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப ஸ்பீடாக ஸ்க்ரோல் பண்ணுவேன். அதனால் ஒவ்வொரு பேஜில் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ தெலுங்கு சேம் தெலுங்கு பீப்புள்ஸுக்கும் அதே மாதிரி தான். நான் ஒவ்வொரு பேஜ்லேயும் 2 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுவேன். நீங்கள் பாஸ் பண்ணி அந்தந்த பேஜஸை கரெக்டாக படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம தமிழில் பார்ப்போம். மைவி த்ரீட்ஸ் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதற்கு முன் சில சாதனைகளை நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த கம்பெனியுடைய சாதனைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமும் போலீஸ் அதிகாரி என்ற ஒரு விசாரணைன்னு வந்துடுச்சுன்னா மறுநாள் அது காணாமல் போயிடும். நிறைய உதாரணம் இருக்குது. பல நிறுவனங்கள் காணாமல் போன ஒரு நானும் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா கிடைச்ச அமௌண்ட் வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு சுருட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம் நிறுவனம் 1.5 வருடம் எதிர்த்து நிற்கிறோம். 1.5 வருஷத்துக்கு மேலே எதிர்த்து நின்றுருக்கும். அதில் 1/2 வருஷத்துக்கிட்ட வருமானம் கொடுத்துருச்சு எதிர்த்து நின்று, மீதி 1 வருஷத்துக்கிட்ட கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத சிறப்பு ஒரு ஆன்லைன் நிறுவனத்துக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு எழுந்தது நமது மைவி த்ரீட்ஸ்க்கு மட்டும்தான். ஆமாம், பல கூட்டங்கள் நடக்கும் அந்த ஆன்லைன் நிறுவனத்துக்கு எதிராக. ஆனால் மக்கள் நிறுவனம் வேண்டும் அப்படி நிறுவனத்துக்கு சாதகமாக நடந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தா அது மைவி த்ரீட்ஸ்க்கு மட்டும்தான். அப்புறம் இஓடபிள்யூக்கு ஒரு வழக்கு சென்றுச்சுன்னா அந்த நிறுவனத்தோட எம்டிக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வெகு காலம், அதாவது வருடக்கணக்கில் ஆகும். சரிங்களா? நிறைய கம்பெனியுடைய எம்டிகள் இன்னுமே ஆருத்ரா, ஹிஜாவு அதில் வழக்கில் கைதானவங்களாம் இன்னுமே சிறையில் தான் இருக்காங்க. யாரும் வெளியே வரல. ஆனால் 91 நாளில் வெளியே வந்தது நம் நிறுவனத்தோட உண்மைத்தன்மையை காட்டுது. ஏன்னா லீகலாக 100% ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் ஈஸியாக வெளியே வர முடிஞ்சுது. அப்புறம் இஓடபிள்யூ வழக்கு நிறுவனத்துக்கு எதிராக மக்கள் வழக்கு தொடுக்காத ஒரே நிறுவனம். இஓடபிள்யூ வழக்கில் நிறுவனத்துக்கு எதிராக பல ஆயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் விரல் விட்டு எண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் சிலது உருவாக்கப்பட்டது, மூளை செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்த உண்மையே. அதனால் மக்கள் வழக்கு கொடுக்காத ஒரே நிறுவனம் தான் நிறுவனத்துக்கு எதிராக. அப்புறம் இஓடபிள்யூ வழக்கில் எந்த ஒரு நபருக்குமே 45 நாட்களில் ஜாமீனில் சிறு தளர்வுகள் கிடைத்தது கிடையாது. இஓடபிள்யூ வழக்கு நிறுத்திட்டால் ஜாமீன்லாம் அவ்வளோ சீக்கிரம் தளர்வு ரிலாக்ஸேஷனே கிடைக்காது. ஆனால் நம்ம அந்த கம்பெனியோட எம்டி அவர்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு 45 நாளுக்குள்ளேயே. இதோடைய நன்னடத்தையே நமக்கு காட்டுது. புரியுதுங்களா? அப்புறம் இஓடபிள்யூ வழக்கில் எண்ணற்ற மக்கள் சிறைவாசம் வைக்கின்றனர். சொன்னால நிறைய கம்பெனிஸ். காரணம் நிறுவனத்துடைய வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது தான். ஆனால் நமக்கு அவ்வாறு இல்லை. நம்ம நிறுவனம் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு காட்டுது. எதிரிகள் நம் நிறுவனத்தை ஏமாற்றி விட்டது என்று சொல்லும்போது, அதாவது ஆப்போசிட்டில் உள்ள எதிரிகள் இந்த நிறுவனத்திற்கு எதிரான செயல்படக்கூடிய நபர்கள் நிறுவனம் ஏமாத்திருச்சின்னு சொல்லும் பொழுது அனைத்து கணக்கு வழக்குகளையுமே நீதிமன்றத்தை சமர்ப்பித்து நம் நிர்வாகத்திறமையை நிறுவனம் காட்டியிருக்கு. எந்த விதத்திலையும் ஒளிவு மறைவு கிடையாது. எந்த பணமும் கையில் வாங்கப்படலை. அன்ரெகுலேட்டடாக டெபாசிட் ஆகப்படலை. எல்லாமே அக்கௌண்ட்ஸில் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் மூலமாக தான். இன்கமிங்காக இருக்கட்டும், அவுட் கோயிங்காக இருக்கட்டும், உள்ள பணமாக இருந்தாலும் சரி, வெளியே போகிறது எல்லாமே 100% அக்கௌண்ட்ஸில் தான். அப்படி திருட்டு பண்ண நிறுவனமாக இருந்தால் ஆஃப்லைனில் நிறைய அமௌண்ட்டை எல்லா இடத்துலையும் ஸ்டோர் இருந்துச்சு, ஜோனல் ஆஃபீஸ் இருந்துச்சு. அது மூலயமா ஆஃப்லைனில் மக்கள்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி அவங்க இந்த பர்ச்சேஸ் நடத்தியிருக்கலாம். அதெல்லாம் கணக்கிலே வந்திருக்காது.
ஆனால் நிறுவனம் எந்த விதத்துலையுமே வந்து அரசாங்கத்தை ஏமாற்றணும், மக்களை ஏமாற்றணும்னு துளியாலும் நினச்சதில்லை. அப்படிங்கிறதுனால தான் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராகவே வச்சுச்சு. பேங்க்கில் தான் நீங்கள் பணத்தை போடணும், திரும்ப நிறுவனம் நமக்கு வருமானமும் பேங்க் மூலிமா தான் கொடுத்துச்சு. இதுவே வந்து நிறுவனம் உண்மைத்தன்மை வாய்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமாக இருக்கும். இவை அனைத்துமே வந்து அந்த நேற்று அத்தாரிட்டி போர்டு மெம்பர் மீட்டிங்கில் அந்த நம்மளுடைய லீகல் டீம் வழக்கறிஞர்கள் சொன்ன தகவல் அனைத்துமே வந்து நல்லபடியாக நமக்கு சாதகமாக தான் அமைந்துள்ளது. அவை அனைத்துமே நீங்கள் நிறுவனத்தின் மேலே வைத்துள்ள நம்பிக்கை தான். அதை கடைசி வரை விட்டு விடாதீங்க என்றே அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம். ஏன்னா 90% வெற்றி பெற்றாச்சு, இன்னும் 10% தான் பேலன்ஸு நம்ம கடந்த பதிவிலே சொல்லியிருந்தோம். மேலும் அனைத்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டியுள்ளது. மேலும் எல்லா விஷயமும் இன்னும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு நிறுவனம் கண்டிப்பாக சிறந்த முறையில் செயல்படும். இப்போ நிறுவனம் மீண்டும் செயல்பட சில காலம் எடுத்துக்கொள்ளும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அனைத்து தடைகளையும் உடைத்து தான் வந்துள்ளோம். இன்னும் சில தடைகளை உடைத்த பின் மீண்டும் செயல்படலாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். எல்லா தடையும் உடைச்சாச்சு, இன்னும் ஒரு சில தடைகள் இருக்குது, அதையும் உடைச்சிட்டு நம்ம நிறுவனம் சிறப்பாக இயங்கும் அப்படின்ட்டு அந்த டீம் சொன்னாங்க நமக்கு. அவர்கள் சொன்னதாக நமக்கு வந்த தகவல். மேலும் நம் நிறுவனம் சொன்னது, ஒருவரை கூட நஷ்டமடைய விட மாட்டேன். புரியுதுங்களா? ஒரே ஒருத்தர் கூட இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண நபர் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இப்போ நம்ம சொத்துக்கள் அனைத்தும் எங்கே இருக்குது? நீதிமன்றத்தில் உள்ளது. எனவே அதை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் நிறுவனத்தை தொடருவோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போது வீடியோ வாயிலாக எதற்கு பேசப்படவில்லை என்றால், அந்த கம்பெனியோட எம்டி அதற்கு ஜாமீனில் சில தளர்வு மட்டுமே கூறியிருக்காங்க. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் பெயிலில் வந்ததுனால மட்டும்தான் அவரால் இப்போ வீடியோஸ் எதுவுமே மக்கள்கிட்ட ஓப்பனாக பேச முடியல. இப்போ புதுசாக இணைஞ்ச நபர்கள் வந்து வருத்தப்பட வேணாம். நிறுவனம் ரீஓப்பன் செய்தவுடன் முதல் பேமெண்ட் உங்களுக்கு தான். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க 118 கோடி தான் இருக்குது உங்கள் கம்பெனி, எப்படி பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்தா அப்போ உங்களுக்கு புதுசாக சேர்ந்தவங்களுக்கு பணம் இருக்காது. அதனால் பயப்படாதீங்க. முதல்ல வந்து புதிதாக இணைஞ்சு வருமானம் வாங்காத நபர்கள் அல்லது பர்ச்சேஸ் பண்ண தொகையை வந்து முழுவதுமாக எடுக்காத நபர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவர்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமை. அவர்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு, அவங்களுடைய விஷயம் மீன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன வருமானம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் மற்ற நபர்களுக்கு. அடுத்த நண்பர்களே, ஒன்றை மட்டும் நல்லா ஆழமாக மனசில் பதிய வச்சுங்க. ஏனென்றால் ஓடிப்போகும் நிறுவனம் என்றால் எதற்கு சரணடைய வேண்டும்? இந்த பாயிண்டெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறது நோக்கம். இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளவங்க வேறு விஷயத்தை சொல்லி குழப்பிடுவாங்க. ஓடிப்போகிற நிறுவனம் எதற்கு சரணடையணும்? எதற்கு நமக்காக வந்து பேசணும்? எதற்கு அத்தனை அலுவலகங்கள் குடோன்கள் இப்போ வரைக்குமே வாடகையும் மின்சாரமும் கட்டணும்? யோசிச்சு பாருங்கள். இல்லை, எல்லா ஜோனல் ஆஃபீஸ்க்கும் எல்லா வந்து குடோனுக்கும் எல்லா ஹப்புக்கும் வந்து இப்போ வரைக்கும் வாடகை கொடுத்துட்ருக்காங்க, கரண்ட் பில் கட்டிகிட்ருக்காங்கன்னா எதுக்கு? வெகு விரைவில் நிறுவனம் வந்து முன்பு இருந்ததை விட திறம்பட செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓடி போக நிறுவனம் அத்தனை ஆஃபீஸுக்குமே கேன்சல் பண்ணியிருக்கலாம். வாடகை மிச்சம், கரண்ட் பில் மிச்சம், எல்லாம் மிச்சம். ஆனால் இப்போ வரைக்குமே கொடுத்து செயல்படுத்திருக்கிறதோடைய நோக்கம் காலம் ஃபுல்லாக நிறுவனத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த உண்மைகள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி பேச மாட்டாங்க. காரணம், அவருடைய நோக்கம் நிறுவனத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது தான். ஆனால் நம்முடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தை சார்ந்து தான் இருக்குது. அப்போது இந்த நிறுவனத்துக்கு நம்முடைய சப்போர்ட்டை, நம்முடைய ஒத்துழைப்பை முழுமையாக நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதிலிருந்தே தெரியுது நம்ம நிறுவனத்துடைய உண்மைத்தன்மையும் நேர்மையும். கொஞ்சம் இருள் சூழ்ந்து உள்ளது இப்போ உள்ள காலகட்டத்தில். சரிங்களா? நிச்சயம் விடியும். அதுவரை நம்ம பொறுமை காப்போம். அனைத்து தடைகளையும் உடைத்து விரைவில் நமது எம்டி நம்முடன் பேசுவார். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். மீண்டும் வருவோம். இது போன்ற சிறந்த அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. அடுத்து இந்த அத்தாதி ஓட் பண்ணி மீட்டிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அடுத்தடுத்த பாட்டு வர இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய இது சம்மந்தம் இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இது பிரயோஜனமாக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னா கொஞ்சம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அல்லது இதில் நிறைய குறை இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். வருங்காலங்கள் அது திருத்தப்படும். நன்றிகள்.